அதாவது நம்ம மகாத்மா காந்தி, பகத்சிங், நேதாஜி போட்டோக்கெல்லாம் மேல அவர் போட்டோ வச்சிருக்காங்க. இது என்னன்னு அவரு சொல்லவா, நான் சின்ன பிள்ளையில இப்படி இருப்பேன். அப்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து போராட்டம் நடத்துவாங்க சுதந்திரத்துக்காக. அப்ப இவர் பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்புறமா இவரை பத்தி கேட்டேன் நான். இவர் வந்து இந்த இலங்கை அந்த இது அந்தமான் சிறை, அந்தமான் அங்க வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சுதந்திரத்துக்காக போராடின நிறைய வீரர்களை அந்த வெள்ளைக்காரன் என்ன தெரியுமா பண்ணா, இந்த தேங்காய் இருக்குல்ல, எந்த உபகரண கருவி இல்லாம கையிலேயே பிக்கணும்னு தண்டனை கொடுக்குறான் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு. ஆனா இவருக்கு மட்டும் வேற தண்டனை. இது கொடுக்குறான். என்ன தண்டனை கொடுத்தாங்களா? நீ வந்து என்ன பண்ணு, இன்னொருத்தர் தூக்குல போடுறோம்ல, அதை நீ உட்காந்து பாருன்னு இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு இவருக்கு. இவரு அதை பார்த்துட்டே இருந்து ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஷன் ஆகி, என்னை மன்னிச்சிருங்க, என்னை வெளியே விட்டுருங்க அப்படின்னு கடிதம் எழுதிட்டாரு. இதுல என்ன அப்புறம் அதுல பார்த்து கடிதம் எழுதி கொடுத்தா நல்லது தானே, தெரிஞ்சிருக்கேன். என்ன இது என்னன்றது பேசுறேன். விக்டோரியா அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுக்கு நேரடியா கடிதம் எழுதுறாரு. என்ன தெரியுமா, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே உங்களுக்கு ஆதரவா செயல்படுவேன். அடுத்த வரி என்ன தெரியுமா, இந்த நாட்டில் இருக்க இளைஞர்களை நல்வழிப்படுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரையுமே போராட்டத்தை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அடிமையாவே வச்சு. ஆமா, அப்படி 6 முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு. இதுல இந்த ஸ்கூல் படிக்கும் போது இல்ல லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கும் போது சொல்லுவாங்கல்ல, எனக்கு காய்ச்சல் அடிக்குது, கை வலிக்குது அப்படின்னு, அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காரு. என் உடம்பு குறைஞ்சு போச்சு, வெடை குறைஞ்சு போச்சுன்னு. ஆனா வெள்ளைக்காரன் திரும்ப கொடுத்துட்டான். என்ன தெரியுமா, இவருக்கு உடம்பு அதை விட முன்ன இருந்ததை விட நல்லா பெருசா நல்லா தான் இருக்காரு, ஆரோக்கியமா தான் இருக்காரு அப்படின்னு இப்படி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாப்புல. என்ன, ஆனா நம்ம ஆளுங்க இங்க இருக்கவங்க அடிச்சு விடுறாங்க. புல்புல் பறவையில வந்தாராம். இந்த கப்பு சைஸ் கூட இருக்காது அந்த பறவை, இது மேல அவ்வளவு பெரிய உருவம் உட்காந்துட்டு வந்துச்சான் புல்புல் பறவையில. என்ன தியாதி பேசிட்டு உனக்கு தெரியுமா, அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு புக் ரிலீஸ் ஆகுது. மாவீரன், அதாவது வீர சாவாக்கர் அப்படின்னு ஒரு வருது. அதுல அவரோட அருமை பெருமை எல்லாத்தையும் எழுதுறாங்க. அவரு எப்படி தெரியுமா, அவர் உட்கார்ந்தா அப்படி, நடந்தா அப்படி, படுத்தா அப்படி, முறைச்சா அப்படி, காதை தூக்கணும் அப்படி, கனியை தூக்கணும் அப்படின்னு பெரிய வரலாறு எழுதுறாங்க. யார் எழுதுனது தெரியுமா, அதையும் அவரே தான் எழுதுறாரு. இந்த ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும்ல, வேலைக்கு ஆக மாட்டாரா, ஏன் எப்போ ஒரு மனுஷன் தன்னைத்தானவே பெருமை பேசிக்கிருக்காரோ அவர் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல, அது இவருக்கு தான் பொருந்தும். தனக்கு தானே வீரன் பட்டு எழுதி புக்கு எழுதுன ஒரே ஆள் இவர் தான். இன்னும் கடைக்கு டீ குடிக்க வந்து அசிங்கப்படுத்தீங்க.